ஓம் நமச்சிவாய. நம்ம வாடகை வீட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு பால் காய்ச்சறதுக்கு மொதல் நாள் வந்து வீடை க்ளீன் பண்ணி கழுவிட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த கவுண்டர் டாப் வந்து கழுவவே இல்லை. அதனால் இன்றைக்கி கழுவலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாப்பா தூங்கிட்டுருக்காங்க. இப்போயே கழுவலான்னு பார்த்தேன். பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குதுன்னு. ஃபுல்லாக கவுண்டர் டாப்பில் உள்ள எல்லாமே மோஸ்ட்லி இப்போ நைட்டே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேங்க. காலையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு விம் சோப்பு போட்டு எல்லாமே நல்லா சைடில் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேங்க. கவுண்டர் டாப் கொஞ்சம் நல்லா இருந்தால் தாங்க நமக்கே சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். ரொம்ப குப்பையாக இதாக இருந்துச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரி ஐயோ பேட் வைப்ரேஷன் மாதிரி தாங்க எனக்கே ஃபீல் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன் கழுவாமல் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைப்பர் வந்து வாங்கிட்டு வரல. இப்போ தான் ஷாப்பிங் வந்து சண்டே போய் தான் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வைப்பர் வாங்கிட்டு வந்தேன். அதனால தான் யூஸ் கழுவுறேன். மோஸ்ட்லி நான் எப்போதுமே அப்பப்போயே கழுவி விட்ருவேன். இந்த 1 வீக் அப்படியே அந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டேன். வைப்பர் இல்லாதனால தான் இத்தனை நாள் ஆச்சு. இப்போ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணி ஃபுல்லாக இழுத்தாச்சு. வைப்பர் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியை ஃபுல்லாக நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியாவுமே நான் அதில் உள்ள ஜாமான்லாம் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அப்பா இப்போ தான் க்ளீனாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. எப்போதுமே கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா டீ போடலான்னு மணியாச்சு. விளக்கிட்டே இருந்ததில் டீ போடுறதே மறந்துட்டேன். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கவுண்டர் டாப்பில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. கவுண்டர் டாப்பை முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கும். யாராவது வந்தாங்கன்னா கூட எதுவும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்காக நீங்கள் பண்ண வேண்டாம், நமக்காக நம்ம கிச்சனை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்